இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த சபை ஊழியத்தை செய்ய வேண்டும், இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இப்படி கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைத்து ஊழியம் செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணிவிட்டால் ஆண்டவர் அந்த காரியத்தை நிலைவரப்பட பண்ணுவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய பாதையில வெளிச்சம் வீசும்படி செய்கிறார். நம்முடைய பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறதற்காக நாம் பிரயாணம் பண்ணுகிற வழியெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும். நாம் வாழுகிற பகுதியிலே கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும். கர்த்தருடைய சபையிலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாதங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, இருளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருள் நம்மை விட்டு அகன்று போனது. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. கர்த்தரே நமக்குள்ளே வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் எலிப்பாஸ் என்கிற நண்பன் யோபுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்முடைய பாதையை ஆண்டவர் வெளிச்சமாக பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நாம் பிரயாணம் பண்ணுகிற பாதையை ஆண்டவர் வெளிச்சமாக பிரகாசிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு என்று ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்காக நாம் கடந்து செல்கிற பாதையை ஆண்டவர் வெளிச்சமாக பிரகாசிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வழியில நடக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற பாதையை ஆண்டவர் நமக்கு பிரகாசிக்கிற பாதையாக மாற்றி தருகிறார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய பாதையையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த பாதையிலே நடக்கிற நம்முடைய கால்களையும் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பிரகாசமாக இருந்து எப்பொழுது நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருந்து செயல்படுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து எப்பொழுதும் பிரகாசிக்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாதையிலே அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி வெளிச்சத்திலே நாம் இடராமல் நடந்து தேவனுடைய செம்மையான பாதையில நடந்து நித்திய மகிமை ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறதற்கு அந்த வெளிச்சம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு இங்கில்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் வருகிறதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் மத்திய ஆகாசத்தில் வரணும். அவரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோட நித்திய காலம் மன மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் தேவனுடைய சபையில ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டுற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேவனுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதையிலே ஆண்டவராகிய கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த நாட்களிலே தேவ தூதர்கள் பாருங்கள் மேய்ப்பர்களிடத்தில் வந்து உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் மேலிருந்த தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளிலே இருளில் இருக்கிற ஜனங்கள், மரண இருளிலே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இருளில் இருக்கிற மக்களுக்கும் மரண இருளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சமாக பிரகாசமாக இயேசு கிறிஸ்து இருந்து ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்முடைய பாதையில வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய கால்களில வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய ஊழியத்தின் பாதையில வெளிச்சமாக இருக்கிறார். நாம் நடத்துகிற சபையில வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய பட்டணத்தில வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய தேசத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவரே வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சத்தமா வாசிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்.
உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீர் துவக்கத்தில் அற்பமா எண்ணப்பட்டவராக காணப்படலாம். நீர் செய்கிற துவக்கத்தை பார்த்து மக்கள் உம்மை அற்பமா எண்ணலாம். ஆனா உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீர் முடிவிலே நித்திய மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுவீர். அந்த முடிவு உமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒரு பகுதிக்கு ஆரம்பத்திலே ஊழியத்தை செய்யும் பொழுது ஜனங்கள் அற்பமா எண்ணுவார்கள். இவர்கள் இந்த ஊழியத்தை எத்தனை நாள் செய்ய போகிறார்கள், ஆத்தும ஆதாய பணி என்று எத்தனை நாள் ஓடுகிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி எத்தனை நாள் அலைந்து திரிகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி அற்பமா நினைப்பார்கள், அற்பமா நினைப்பார்கள். கரங்களை அசைத்தனைங்க சொல்லுங்க, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியங்களின் துவக்கம் அற்பமா தான் இருக்கும். நாம் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் இந்த உலகம் அது அற்பமா தான் நினைக்கும், அற்பமா தான் எண்ணும், அற்பமா தான் பேசும். ஆனா ஆண்டவர் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்தில் நொறுக்குகிறதற்கு, அடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, இரத்தம் சிந்தி மறிக்கிறதற்கும் ஒப்பு கொடுத்து அவரையே மகிமையான மணவாட்டி சபைக்கு அஸ்திவார கல்லாக, புதிய எருசலேம் நகரத்தின் தலைக்கல்லாக வைத்து அதன் மேலே உங்களையும் என்னையும் ஊழியக்காரராக, ஊழியக்காரிகளாக வைத்து கட்டி எழுப்பி நம்மை கொண்டு மகிமையான மாளிகையாக ஜனங்களை ஆத்துமாதாயம் செய்து புதிய எருசலேம் நகரமாக கட்டி எழுப்புகிற பணியை செய்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம் நாம் செய்கிற பணியை ஒருபோது அற்பமா எண்ண மாட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பணியை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பரலோக தேவன் நம்மூல மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நீ அற்பமா நினைக்காத, என்னுடைய மகிமையான பணியின் மேல கை வைத்திருக்கிறார். இந்த பணியை முடிவில் உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதமாக மாற்றி தருவேன். நீ சம்பூர்ணம் அடைவாய். உன்னை அற்பமாக எண்ணின ஜனங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து பாடத்தக்கதாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டவே சொல்லுங்க, கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. ஆகையால் ஊழியம் செய்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை குறித்து கலக்காதீங்க. தைரியமா ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தமா ஊழியம் செய்யுங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யுங்க, வல்லமையில நிரம்பி ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய முடிவு சம்பூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் சம்பூர்ணங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்வார்.